முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், மக்களுக்கு நன்மை செய்து வாக்குகளை வாங்கும் ஜனநாயக வழிமுறை பாஜகவுக்கு தெரியாதென தெரிவித்துள்ளது. எதையாவது வைத்து எதன் மூலமாவது வாக்குகளை மடைமாற்றிக் கொள்ள பாஜக தனது சதிச் செயலை ஒவ்வொரு தேர்தலிலும் செய்து வருகிறது என்றும், இதனை டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கட்டுரையாக எழுதி அம்பலப்படுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநில சட்டசபை தேர்தலை மையப்படுத்தி இந்த கட்டுரையை ராகுல் காந்தி எழுதியிருக்கிறார். அவரது இந்த கட்டுரையை அனைத்து எதிர்க்கட்சிகளும் உன்னிப்பாக கவனித்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், கடுமையான தேர்தல் பரப்புரை செய்ய வேண்டும் என்பதற்கு இணையானது பாஜகவின் இதுபோன்ற சதிகளை அறிந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதாகும் என முரசொலி தெரிவித்துள்ளது. மராட்டிய மாநில தேர்தல் முடிவுகள் சந்தேகத்திற்குரியதாகவே இருக்கிறது. அதில் நடந்த மோசடியை மறைக்க எடுக்கப்பட்ட எல்லா நடவடிக்கைகளையும் மீறி அது தேர்தல் கமிஷனின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களிலிருந்தே அப்பட்டமாக தெரிகிறது. அதனை உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்கிறேன் என்ற முன்னோட்டத்துடன் ராகுல் காந்தி இந்த கட்டுரையை எழுதியுள்ளார். முதலாவது, தேர்தல் கமிஷனரை நியமிக்கும் குழுவை ஒன்றிய அரசு மாற்றியமைத்தது. அதற்காக 2023ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டத்தின்படி குழுவில் இருந்த தலைமை நீதிபதி நீக்கப்பட்டார். தற்போது அதில் பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகிய மூவர் இருக்கிறார்கள். அதில் பிரதமர், உள்துறை அமைச்சர் எடுக்கும் முடிவுக்கு எதிர்க்கட்சித் தலைவரால் என்ன செய்ய முடியும்? இரண்டாவது, போலியான வாக்காளர்களை சேர்த்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு மராட்டிய சட்டசபை தேர்தலின் போது 8.98 கோடி வாக்காளர்கள் இருந்தனர். 2024ஆம் ஆண்டு மே மாதம் நாடாளுமன்ற தேர்தலின் போது இது 9.29 கோடியாக உயர்ந்தது. ஆனால் அதே ஆண்டு நவம்பர் மாத சட்டசபை தேர்தலில் இது 9.70 கோடியாக அதிகரித்துவிட்டது. அதாவது 2019 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளுக்கு இடையே 5 ஆண்டுகளில் 31 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்திற்குள் 5 மாதத்தில் 41 லட்சம் பேர் சேர்த்திருக்கிறார்கள். மூன்றாவது, வாக்கு சதவீதம் அதிகமானது. தேர்தல் கமிஷன் தரவுகளின்படி மராட்டிய தேர்தலில் மாலை 5 மணி வரை 58.22% வாக்குகள் பதிவானது. ஆனால் இறுதி வாக்கு சதவீதம் 66.05% என்று உள்ளது. அதாவது 5 மணிக்கு மேல் அதிகம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இதனால் 7.83% அதிகரித்திருக்கிறது. இது 76 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நான்காவது, போலி வாக்குகள். மராட்டியத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் உள்ளன. ஆனால் அதில் 85 தொகுதிகளில் உள்ள 12,000 வாக்குச்சாவடிகளில் மட்டும் புதிய வாக்காளர்கள் அதிகளவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு சாவடிக்கும் சராசரியாக 600 வாக்காளர்கள் மாலை 5 மணிக்கு பிறகு வந்திருக்க வேண்டும். ஒருவருக்கு 1 நிமிடம் என்ற அடிப்படை கணக்கிட்டால் வாக்களிப்பு இரவு 10 மணி வரை நடந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அப்படியானால் இந்த கூடுதல் வாக்குகள் எப்படி பதிவானது? இந்த 85 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணியானது பெரும்பான்மை வெற்றி பெற்று இருக்கிறது. உதாரணமாக காம்தி சட்டசபை தொகுதியை எடுத்துக்கொள்ளலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் காங்கிரஸ் 1.36 லட்சம் வாக்குகள் வாங்கியது. பாஜக 1.19 லட்சம் வாக்குகள். அதே ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் அதே 1.36 லட்சம் வாக்குகளை பெற்றது. ஆனால் இப்போது பாரதிய ஜனதா 1.75 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதாவது 56,000 வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. இது எப்படி முடிந்தது? இந்த 2 தேர்தல்களுக்கு இடையில் காம்தியில் 35,000 புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்காதவர்களும் இந்த 35,000 புதிய வாக்காளர்களும் ஏனோ துல்லியமாக பாஜக பக்கம் கவரப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்த கவர்ச்சிக்கு ஈர்க்கப்பட்ட விதத்தை பார்த்தால் அதில் ஒரு தாமரை வடிவம் கொண்ட தொலைநிலை காந்தம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐந்தாவது, ஆதாரங்களை அழிப்பது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தலுக்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை கேட்டதற்கு தேர்தல் கமிஷன் கொடுக்க மறுத்துவிட்டது. அதைவிட மோசமானது, சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் 1 மாதத்திற்குள் ஒரு வாக்குச்சாவடியில் நடந்த வாக்களிப்புக்கான சிசிடிவி மற்றும் வீடியோ காட்சிகளை வெளியிட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக ஒன்றிய அரசு தேர்தல் நடத்தை விதிகளை திருத்தம் செய்தது என 5 ஆதாரங்களை ராகுல் காந்தி அடுக்கியிருப்பதாக முரசொலி தெரிவித்துள்ளது. இது மராட்டியத்தில் மட்டுமல்ல, மேலும் பல மாநிலங்களில் நடந்தவைதான். இதனை மற்ற மாநிலங்களிலும் அமல்படுத்துவார்கள். போலி வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்தல், வாக்காளர் வாக்குப்பதிவை உயர்த்துதல், பாஜக வெற்றி பெற வேண்டிய பகுதிகளில் போலி வாக்காளர்களை சேர்த்தல், அதன் பிறகு அதற்கான ஆதாரங்களை மறைத்தல் போன்றவற்றை மேட்ச் பிக்சிங் மாதிரி பாஜக செய்கிறது.
தேர்தல் ஜனநாயகம் என்பதை சூதாட்ட தேர்தலாக மாற்ற நினைக்கிறது பாஜக. அதனை மக்களாட்சி அமைப்புகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு தடுத்தாக வேண்டும். பாஜக நடத்தும் மிக மோசமான ஆட்சியை விட மிக மோசமானது அது தேர்தல் நடைமுறைகளில் செய்யும் அநியாயங்களாகும். இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டுமென முரசொலி தனது தலையங்கத்தை முடித்துள்ளது.